வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் குட்ஃபார்ம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்காவில் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆடுகளுக்கு பசுந்தீவனம் கண்டிப்பான முறையில் தேவைன்றதை பற்றி தான் உங்களுக்கான பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட அகத்தி கோஎஃப்எஸ் 29 சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதே மாதிரி கோழி 1 மந்த் சிக்கு, 3 மந்த் சிக்கு, அப்புறம் சேவல்கள் இந்த மாதிரி அதிகமான அளவில் விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் கள்ளிக்குடி தான். நீங்கள் நேரில் வந்து பார்த்து எது பிடிச்சிருக்கோ அதையே நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து நம்ம ஆடு வாங்கி சேல்ஸ் பண்ணலான்ற ஒரு கான்செப்டில் இருக்கோம். இப்போதைக்கு நம்மள்ட்ட 10 சம்பரி கிடாக்கள் இருக்குது. உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் வாட்ஸ்அப் மூலமாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நம்ம கண்டிப்பான முறையில் வீடியோ அனுப்பிடுறோம். நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம வெள்ளாடுகள் ஆகட்டும், அதே மாதிரி செம்மறி ஆடுகள் ஆகட்டும், எந்த ஆடுகளாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு நம்ம பசுந்தீவனம் கொடுக்காம வளர்க்குறது ரொம்பவும் ஒரு சிரமமான விஷயமா இருக்குது. ஏன்னா வெறும் இந்த அடல் தீவனம் அதே மாதிரி உலர் தீவனத்தை மட்டும் கொடுத்து வளர்த்தோம்னா ஆடுகளுக்கு நிறைய ஆடுகளுக்கு வயிற்று உப்புசம் வருது. அதுக்கப்புறம் ஆடுகள் வயிற்றுப்போக்காகுது அதிகமான அளவில். அதனால் ஆடுகள் இறந்தே போகுது. அந்தளவுக்கு ஒரு கொடியதாக வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பான முறையில் ஒரு தடவையாச்சும் நம்ம பசுந்தீவனம் போடணும். அது அகத்தியாகட்டும், கோஎஃப்எஸ் 29 ஆகட்டும், வேலி மசால் சவுண்டல், அதுவும் இல்லையா நீங்கள் புல்லை கூட அறுத்து போடுங்க. ஏன்னா பசுந்தீவனன்றது ஒரு இன்றியமையாதது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம செலவை கொஞ்சம் கம்மி பண்ணுது. அடர் தீவனம் இந்த உலர் தீவனம்னா கொஞ்சம் வாங்கி வச்சது கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். அதை நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா இதாகிடும். இந்த மாதிரி பசுந்தீவனம்னா நம்ம அறுக்க வந்துக்கிட்டே இருக்கும், விளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் விலை கொஞ்சம் கணிசமான அளவில் கிடைக்கும். 2வது நம்ம கம்மியான முதலீடு செஞ்சு அதிகமான லாபத்தை இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆடுகள்லாம் எப்படி நின்றுட்டுருக்கு, இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் போட்டு வைங்க. ஏன்னா இப்படி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆடுகள் இப்போ ஒரு மழை காலத்தில் அதே மாதிரி அதிகமான அளவில் தண்ணி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, அதனுடைய யூரின்லாம் இருந்துச்சுன்னா, அது மேலே போய் இந்த மாதிரி இடத்துல போய் நின்றுக்கிறோம். இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஆடுகளுக்கு ஆகாது. கீழே நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது அதனுடைய கொழும்பில் ஈரம் பட்டு புண்ணு மாதிரி ஏற்படும். அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இது சின்ன பரன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பரன் அதிகமான அளவில் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம காசு அதிகமான அளவில் முதலீடு பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சாலே போதும், ரொம்பவும் நல்லது. நம்ம சீட்டை இந்த மரம் உடச்சிருச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அமைஞ்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம செட்டுக்குள்ளேயே கூளம் அடைச்சி வச்சிட்ருக்கோம். இது எப்படின்னா நம்ம மாடுகளுக்கும் போடுவோம், அப்பப்போ எப்போயாச்சும் ஒரு தடவை ஆடுகளுக்கும் போடுவோம். இதனால் நல்ல ஒரு செரிமானத்தன்மை இருக்கும். அதுக்குன்னு இதை 3 மணி நேரமும் போட முடியாது. ஏதாச்சும் 1 மணி நேரம் போட வேண்டிதான். இரவு நேரம் மட்டும் போடணும். நம்ம அப்படி போட்டோம்னா செரிமானத்தன்மை நல்லாயிருக்கும். காலை நேரத்தில் நம்ம போடுறது அகத்தி, மதிய நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கோஎஃப்எஸ் 29 வேலி மசாலும் போடுவோம். உங்களுக்கு எதுவும் கோழிகளை பற்றி அதே மாதிரி ஆடுகளை பற்றி எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம அதையே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடுவோம், ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டினியூஸாக வீடியோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ டெய்லியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமான அளவில் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், அதிகமான அளவில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.